ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்க, இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி காலையில் வயலுக்கு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி, முருங்கைக்கீரையும் உடச்சிட்டு வந்தோம். மாங்காய் வந்து குரங்கு தொல்லை தாங்க முடியலை, எல்லாத்தையும் பிச்சு பிச்சு கீழே போட்டுக்கிட்டு இருந்துச்சு. சரி, நம்மளும் 2 எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கூழ் ஆக்கி வச்சுருந்தோம். மாங்காய் நல்லா உப்பு மிளகாய் வச்சு அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அதை வந்து நல்லா அதில் வச்சு அதுலேயே அப்படியே வச்சு தட்டி வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்கும் இந்த மாங்காய். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அம்மியில் வந்து ஊரில் எங்கள் அத்தை வீட்டில் செய்வாங்க இது மாதிரி. இங்கே எங்கள் அண்ணி செய்வாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். கேணியில் பம்ப் செட்டுக்கு மேலே உட்காந்துக்க வேண்டியது, அந்த ஷெட்டுக்கு மேலே உட்காந்துட்டு எங்கள் அத்தை பசங்க பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கருவேப்பிலையும் மிளகாயும் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து உப்பெல்லாம் எடுத்து வந்து வச்சுருப்பாங்க முன்னாடியே. நல்லா பம்ப் செட்டில் இறங்கி குளிச்சுட்டு மேலே ஏறி மாங்காயை பறித்து அது மேலேயே வச்சு நச்சு, கல் வச்சுருப்போம், நல்லா வச்சு நச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க தோட்டத்தில். செம்ம சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு உடனே திருப்பி தண்ணிக்குள்ளே குளிக்கிறது. இப்படியே மே மாதம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் எங்களுக்கு லீவே போகும். செம்ம ஜாலியாக இருக்கும். 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் இதை. அதாவது என்ன எப்போ வேணாலும் நினச்சிக்கிட்டா இதை செஞ்சு சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த அனுபவம் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கம்மங்கூழ், மாங்காய் நச்சினது, முருங்கைக்கீரை பெரட்டல், சின்ன வெங்காயம் போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் எங்கள் வயல்லேருந்து வந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். பாய்.